வெல்கம் டு போனஸ் டைம். இன்னைக்கு என்ன டேன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம போனஸ் டைமோட பர்த்டே, 5th பர்த்டே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாங்கள் வந்து கேக் வந்து டெக்கரேஷன் பண்ண போறோம். அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன சோகம். அது என்னன்னா, நாங்கள் கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். அவங்களால பண்ண முடியல, அவங்க வெளியே போயிருந்ததுனால நாங்கள் அவசரமாக கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம். இங்கே பாருங்க, போனஸ் டைம் கூட ஸ்பெல்லிங் தப்பாக வந்து அர்ஜென்ட்ல எழுதியிருக்காங்க. ஆமாம், சரி இட்ஸ் ஓகேன்னு சொல்லி கொஞ்சம் அந்த ரோஸ்லாம் இருக்கா, அதனால கொஞ்சம் நாங்க கிரியேட் பண்ண போறோம், டெக்கரேஷன் பண்ண போறோம். ஆமா, அதனால நாங்க அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பாருங்க எப்படி பண்ணிருக்கோம். நாங்க போனஸ் டைம் பர்த்டேக்காக எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க அது எல்லாமே நம்ம கேக்க கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். கேக் இப்போ வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. பாருங்க எவ்வளவு அழகா வந்து அந்த கேக்க நாங்க கிராண்டா மாத்திட்டோம். அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். ஆமா, எஸ். அழகா கியூட்டான ஒரு சாக்லேட் கேக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எங்க போனஸ் டைம் மெம்பர்ஸ்லாம் அவங்கவுங்களே இன்ட்ரோ பண்ணிப்பாங்க, எப்படி பண்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஸ்வேதா, அவங்கள்ட்ட கேட்போம். நான் போனஸ் டைம்காக வெல்கம் ஸ்பீச் பேச போறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் எங்கள் சேனலின் 5வது பிறந்த நாளை பெருமையுடன் கொண்டாடுகிறோம். இந்த வெற்றி போனஸ் டைம் குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உரியது. வழிகாட்டுதல் மற்றும் தொலைநோக்கு பார்வைக்காக எங்கள் இயக்குனருக்கும் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் ஆதரவிற்காக எங்கள் அற்புதமான 4 பேர் கொண்ட குழுவிற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இணைந்து வளர்ந்துள்ளோம், பலவற்றை கற்றுக்கொண்டுள்ளோம், மேலும் பல சாதனைகளை புரிந்துள்ளோம். இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு இன்னும் பல வெற்றிகரமான ஆண்டுகளை இணைந்து உருவாக்குவோம். போனஸ் டைமுக்கு 5வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னடா வந்து ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம இன்ட்ரோ இப்படிதான் இருக்கும், ஒரு பலூன் பறக்குது. இப்போ வந்து சனா வந்து அவங்களோட இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஓகே, நான் போய் பலூன். ஓகே, இப்போ சனா வந்து ஏன்னாக்கா நம்ம வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம போனஸ் டைம்ல இப்போ 5வது வருஷம் அடி எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் மேலும் நாங்க இன்னும் வளரணும். அதுக்கு உங்க பலூன் பறந்து போயிடுச்சு. பலூன் பறந்து போயிடுச்சு. பலூன் அடிக்கிறது ரொம்ப காத்து ஹெவியா பரவாயில்ல. அது தெரு விட்டு தெருவாய் போயிடுச்சு பலூன். சரி, ஓகே. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேனாக்கா, நம்ம போனஸ் டைம் மேலும் வளர்றதுக்கு சப்போர்ட்டா தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு இந்த நேரத்துல வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ். இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நாங்க வந்து பெரிய வீடியோஸ் எல்லாம் போடுவோம். எங்களுக்கு நீங்க வந்து ஆதரவு தரணும், சப்போர்ட் பண்ணணும். இந்த நேரத்துல அதான் நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். எங்க பர்த்டே வந்து வீடியோ போடுவோம். இந்த போனஸ் டைம் பர்த்டே நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ரோஷினி, அடுத்து வந்து ரோஷினி தான வந்து நெக்ஸ்ட் ரோஷினி. அதாவது ரோஷினி தான் நம்ம போனஸ் டைம் டீமோட ஃபர்ஸ்ட் ஆக்டர். ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம எப்படி இருப்போம் போட்டது வீடியோ தெரியும். அந்த கோழில இருந்து குட்டி பாப்பா இல்ல, அந்த கோழி வந்து ஹைலைட் என்னன்னா, போனஸ் டைம்க்கு ஃபர்ஸ்ட் எப்படி வீடியோ போட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து சீனாவின் செயற்கை சூரியன். அது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா வீடியோ போட்டுருந்தோம். இப்பதான் வந்து ஒரு காமெடி, அதான் இந்த ஃபார்மேட்டுக்கு மாறுனது. ஐடியா தோணுச்சு எப்படி பண்ணலாம்னு. சரி, அத பத்தி ரோஷினிக்கு சொல்லுங்க. எப்படி வந்தோம், எப்படி சின்ன குழந்தை எப்படி பண்ணுச்சு சொல்லுங்க ரோஷினி. எல்லாமே இப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை வயசுல? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து 4th படிக்கும் போது நான் இங்க வந்தேன். நடிக்கலான்னு சொல்லி எனக்கு ஆசையா இருந்துச்சுன்னு சொல்லி நடிக்க வந்தேன். அப்ப எனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே போய் இப்ப நான் நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, தெரியாது. இப்போ ஓரளவுக்கு நல்லா தெரியும். இப்ப எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆர்வத்தை கொடுத்தது எங்க அக்கா தான். எங்க அக்கா வந்து சின்ன சின்ன வீடியோ நடிக்கும் போது நானும் அக்கா மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இப்ப நான் வந்து போனஸ் டைம்ல நடிச்சிட்டு இருக்கேன். அது ஒரு சேனல் வந்து ரன் பண்ணி அத பத்தி இப்ப நிகதா சொல்லும் என்ன சேனல்னு. ஆமா பொண்ணு. முன்னாடி நாங்க வந்து சும்மா நார்மலா அம்மா பொண்ணுன்னு ஒரு சேனல் வச்சு போட்டுட்டு இருந்தோம். சும்மா தான் போட்டுட்டு இருந்தோம். அப்புறமேட்டுக்கு அப்ப 10th படிச்சுட்டு இருந்ததால அப்ப வந்து அத ஒழுங்கா போட்டுட்டு இருக்க முடியல வீடியோஸ். அப்ப ரோஷினிக்கு ஒரு ஆர்வம் வந்து ஒரு சேனல் ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரோஷினி வீடியோ எடுத்தோம். அதுவும் இப்ப டெவலப் ஆயிடுச்சு. அதான் வந்து டெவலப் பண்ணா இப்போ இந்த போனஸ் டைம் டீமே போனஸ் டைமே வந்துச்சு. ஒரு பெரிய ஒரு குடும்பமா உருவாயாச்சு. தாய்க்கு வந்து கிளவியும் முக்கியம். தாய் கிளவி. ஆமா, கோழிக்கு பொங்கல். ஃபர்ஸ்ட் வந்து பண்டமாற்று முறை.
ரோஸ்டி சொல்லணும் இப்ப என்னென்ன ஃபேவரட் உனக்கு அப்பா பழைய எனக்கு வீடியோஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேவரட் வந்து கோழிக்கு கொம்பு இருக்கா, அதுதான் எங்க சேனல்ல தூக்கி விட்டது. ஹையா ஸ்டார்டிங்ல ஆமா மில்லியன் ஆனது, அதான் ஆமா. எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும் அது. என்னன்னே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் சொன்னாரு டேரக்டர் இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாரு. நானும் கொஞ்சம் நல்லா மூஞ்சி எல்லாம் மாத்தி நான் அப்படி பண்ணேன், நல்லா ஹையா ஓடிச்சு. அப்ப ரோஸ்டி மீனிங்கே தெரியாதா அப்ப அதுக்கு? ஆமா அப்ப எனக்கு கோழிக்கு கொம்பு இருக்கா இந்த டைலாக் சொல்லு அப்படின்னு சொன்னா அந்த டைலாக் அதை நான் சொல்லிடுவேன். அதுவும் இல்லாம நீங்க போய் தாய் கேள்வி பாருங்க, அதுல வந்து நான் ஒரு பாட்டி வேஷம் போட்டு ஒரு பெரிய டைலாக் சொல்லுவேன். அது ஆக்சுவலி இவங்க தான் பண்ணணும். இவங்க வந்து சொன்னாங்க எனக்கு இவ்ளோ பெரிய டைலாக்லாம் மண்டிலேயே ஏறாதுன்னாங்க. அதனால அந்த ரோலை நான் எடுத்து பண்ணேன். ஆமா ஆமா ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அந்த பண்ண மாற்றம் செல்வி அந்த டைலாக் ஆல் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுவோம்ல. ஆல்டிமேட் அக்செப்டட். அந்த வீடியோஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் எங்க வீடியோஸ்ல சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா எங்க மாமாவோட வீடியோ எல்லாமே கடைக்கு வர கஸ்டமரும் சரி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அவங்களே வந்து பாராட்டிட்டாங்க. பார்த்தோம்னா இந்த வீடியோ கேமராமேன் அப்புறம் வந்து கதை யோசி கிரியேட் பண்றது அப்புறம் எடிட் பண்றது எல்லாருமே ஒரே ஆள் தான். ஆர்மி ஒன் மேன் ஷோ மாதிரி விஸ்வநாதன். சரி என்ன புகழ்ந்தது போதும். இந்த டைம்ல ஸ்வேதா எப்படி உள்ள வந்தாங்க? நீங்க வீடியோல வாங்க எப்படி உள்ள வந்தீங்க? வீடியோல கொஞ்சம் இப்படி பேக் கேமரா வந்தது. ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க. பாப்பா ஸ்கூல் போகுது, இந்த பாப்பா காலேஜ் போகுது. ஓகே அதனால 5 பேருமே இப்ப வந்து டீமா இருக்கோம். எஸ் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க எப்படி உள்ள வீடியோக்குள்ள வந்தோம் அப்படின்னு. நீங்க தான் என்னோட அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா போனஸ் டைம் ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் சீரியஸா பண்ணோம். சீனாவின் செயற்கை சூரியன், அதுக்கப்புறம் ஒரு திராட்சை உலகிலேயே பெரிய பெரிய டிஃபரெண்டா பண்ணிட்டு இருந்தோம். பட் சேனலை விட்டுட்டோம். அப்ப நான் விட்டுட்டோம்ப்பா. அப்போ திடீர்னு வந்து ரோஸ்டி வந்து ஒரு வீடியோ தூக்கி விட்டுருச்சுங்க. அந்த வீடியோல கோழி ரோஸ்டி கையில சேனலை கொடுத்துட்டோம் ஏதாவது போட்டு பாப்பா அப்படின்ட்டு. ரோஸ்டி வந்து அப்படியே மழை பெஞ்சது எடுத்துட்டு இந்த மழை எதுக்கு பெய்யுது சொல்லு? மழை வந்து செடி கொடி அந்த மாதிரி பில்டிங் அதெல்லாம் வந்து குளிக்கலையா, அதனால மழை பெய்யுது சின்ன பிள்ளைல அப்படின்ட்டு அது கொஞ்சம் அப்படியே 3K 4K ஓடிச்சு. அதுக்கப்புறம் ரோஷினியே உள்ள விட்டு டைம் பார் ரோஷினி இது இல்ல ஃபர்ஸ்ட் வந்து யானை எறும்புன்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு. அந்த கதையை நான் கேக்குற மாதிரி இருந்தேன். அதுதான் வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தெரியாது. ரோஷினி டைம் என்னன்னு பாரு, டைம் என்னன்னு பாரு. முள்ளு எதுல இருக்கு? டைம் என்னன்னு பாரு. எனக்கு பார்க்க தெரியாது சொல்லு. பார்க்க தெரியாது. ஒண்ணும் இல்ல, சின்ன முள்ளங்க பெரிய முள்ளங்கன்னு பாரு. சின்ன முள்ளு பெரிய முள்ளு கடிகாரத்துக்குள்ளதான் இருக்கு. ரொம்ப கிரிஞ்சான பழைய ஜோக் தான். ஆனா அந்த சமயத்துல அது நல்லா ஓடுச்சு. சின்ன குழந்தைங்க பார்த்து கொஞ்சம் லைக் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே அதே ஃபார்மேட் போயிட்டோம். ரோஷினி மட்டும் வீடியோல வரும், நான் வந்து பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அப்ப நானே வரவே மாட்டேன் வீடியோக்கு. ஆமா அவங்க யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு அதுல 1 lakh steps வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மலைக்கு ஷனா உள்ள வந்தாங்க ஒரு காரணத்துக்காக. ஆமா அது வந்து எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்த வீடியோ என்னன்னா சைன் பண்றது இதுல அந்த வீடியோ சொல்லு. அம்மா உங்க சைன் அழகா இருக்குமா, அம்மா உங்க சைன் அழகா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இன்னும் அழகா இருக்குமே, நீங்க இருட்டுல கூட கண்ணு மூடிட்டு கூட சைன் போடுவீங்களாமே அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ண மாதிரி சைன் போடுறவனே பாஸ்தா நான் வந்து ரேங்க் கார்டுல சைன் வாங்கிருப்பேன். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோடது. ஆமா அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருந்தாங்க கூட கிடையாதா? ஆமா கடல் கிடையாதா? ஆமா அந்த வீடியோ நல்லா வந்து ஓடிச்சு. நான் தான் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் உள்ள வந்து நினைக்கிறேன். அந்த வீடியோக்கு நானும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். ஆமா அத பத்தி நீங்க தான் சொல்லணும். இப்ப கடன் கிடையாதாங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ அதுலதான் வந்து நான் வந்து என்ட்ரி ஆனே போனஸ் டைம்ல. எப்படி வருவ ஒரு பொருள் வாங்க வருவ? ஆமா நான் ஒரு பொருள் வாங்க வருவேன், கடன்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் சோகமா போயிடுவேன். ரோஷினி வந்து கடன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இழுத்துட்டு வரும். எப்படி இழுத்து வரும் அந்த பாட்டு? என்ன ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படின்ட்டு வந்து இழுத்துட்டு வரும். ஆமா அப்புறம் ஒரு சில்ல எங்களுடைய ஐடியா போட்டு அந்த பொருளை வாங்கிடுவோம். ஓகே அப்புறம் ஸ்வேதா எப்படி உள்ள வந்தாங்க? இவங்க தான் லேட்டஸ்ட் என்ட்ரி வீடியோக்குள்ளார. இல்ல ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அந்த நேரத்துல நாங்கலாம் வந்து 4 பேர் தான் பறந்து போகுது. கொஞ்சம் கீழே காமிங்க. காத்து அதிகமா இருக்கு. இல்லனா இப்படி வச்சோம். பரவாயில்ல. அதான் ஒரு ப்ளூ கலர் பலூன் இங்க இருந்து பறந்து போயிட்டே இருக்கு. அதாவது 2 பேருமே வந்து ஸ்கூல்ல பிஸி ஆயிட்டாங்க. ஆமா அதனால வந்து அக்கா தங்கச்சி காம்போ பண்ணலாம் அப்படின்னு பறந்து போகுது. எல்லாம் பறந்து ஜாயின் பண்ணிட்டேன் நானு. ஆமா இவங்க வந்து கடையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதிய நேரத்துல வந்து நாங்க வீடியோ எடுப்போம். அதுவும் இல்லாம ஆனா டெய்லி நாங்க 5 o'clock ஈவினிங் கண்டிப்பா போட்டுருவோம் வீடியோ. ரெகுலரா நாங்க போட்டுட்டு தான் இருப்போம். பறந்து போயிருக்கு யார் வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி
நாங்க எப்பவுமே மதியம் உச்சி வேலை தான் அப்படியே வீடியோ எடுப்போம். ஆமாங்க உச்சி வெயிலே 12:45 1 மணி அப்பதான் வந்து கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க. ஆமா அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ரீயா இருக்கும். இருக்கும். அந்த வெயில வந்து நாங்க எடுப்போம். இப்போ சேலஞ்ச் கூட நாங்க அப்படிதான் எடுப்போம் போனஸ் டைம் vlogs. ஓகே இப்போ வந்து எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து கேக் கட் பண்ண போலாமா? ஓகே கட் பண்ணலாம். பேக் பண்ண மாத்தி. ஓகே ரெடியா இருக்கீங்களா? ரெடி. இந்தா இது நான் தான் உள்ள வா. கட் பண்ணுவாங்க. நாலுமே சேர்ந்து கட் பண்ணுவாங்க. நாங்க சேர்ந்து கட் பண்ணுவோம். நாலுமே சேர்ந்து சோ ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஸ்வீட்லாம் இருக்கு. ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க பாத்துங்க. ஓகே பண்ணிடுறோமா? ஸ்ப்ரே பண்ணுவோம். பண்ணிடுறோமா கேக்கு? ஓகே ஃபர்ஸ்ட் வெட்டிரோம். வெட்டி அத சேஃபா எடுத்து வச்ச பிறகு பலூனா இது பண்ணு. ஓகே ஓகே வாங்க ஓகே 4 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்றாங்க. ஆமா ஹேப்பி பர்த்டே போனஸ் டைம். பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே போனஸ் டைம். போனஸ் டைம்ல ஊட்டனா போனஸ் டைம்ல நாங்க 4 பேர் ஊட்டிக்குவோம். நாங்க 4 பேர் கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டிக்குவோம். போனஸ் டைம் கண்ணுக்கு தெரியாது சோ நாமளே தான் சாப்பிட்டுக்கணும். ஓகே பெரிய தூண் இதுதான் வயசானாக்கா. பாவம் பாப்பா ஓகே ஊப்பு இல்ல பண்ணுங்க. ஓகே இந்தாங்க. நான் லாஸ்டா சாப்பிட்டுக்கிறேன். கை வந்து பிஸ் பிஸ் வேற எனக்கு. ஓகே ஆமா ஸ்ப்ரே அடிக்கலாமா? பேருங்க இதுக்கு இங்க தானீங்க. வாவ் ஸ்வீட்டா இருக்கு. எஸ் நான் ஸ்வீட்டர் போடவே இல்லையே. இது வந்து நான் சாப்பிட போறேன். எனக்கு வந்து டிராப் பண்ணி கேக் போடணும் அப்படின்னா அடிச்சே முடிச்சுட்டேன் நான் எல்லாம். இந்த வெயில்ல கூட பனிமழை பெய்யுது. மணி ஆமா ஓகே அவ ஸ்வீட் எடுத்துக்கிட்டோம். நாங்க வந்து அப்படியே ஸ்வீட் தின்னுட்டே போ. இதெல்லாம் எப்படி திக்கிறா? ஏய் போகுது. ஏய் ஸ்வீட் வாங்கினா போகுது. போதும். நான் எமோஜி அடிச்சுக்கலாம் இப்ப பிரச்சனை. அந்த கேப்ல நான் ஒரு ஸ்வீட் எடுத்து நம்ம போனஸ் டைம் பர்த்டேவை நல்ல சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டோம். நம்ம போனஸ் டைம் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அது மட்டும் இல்லாம நம்ம குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாய்.